அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 129 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அகாடமிக்குள்ளே அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்களா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ சண்டை ஆரம்பிக்குதுங்க. மிஸ்டர் ஊஜி என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட இந்த கிராவிட்டி பவர் ஒன்று இருக்குங்க. அதை யூஸ் பண்ணி யாரையுமே நகர விடாமல் பண்ணிடுறான் மனுஷன். அதுக்கப்புறமா இந்த வரம் பாடுறா ஒவ்வொருத்தராக அடித்து காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அங்கே கட் பண்ணால் நம்ம மூபாயோட ஒரு சின்ன பாஸ்ட்டை காட்டுறாங்க. அவன் போர்க்காலத்தில் ஒரு சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை க்ரௌன் பிரின்ஸாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக அவனுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, இவன் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இவனோட செகண்ட் பிரதர் உயிரோடு இருந்திருப்பான். இப்போ பேக் டு ஃபைட் காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த மீட்டியார் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இது இவனுடைய 4th சோல் ஸ்கில் நினைக்கிறேன். அதை பயன்படுத்தினோடனே மிஸ்டர் ஊஜி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாரோ அங்கேயே போய் நின்ட்டாப்புல. இப்போ அந்த கிராவிட்டி பவர் அப்படிங்கிறது போயிடுச்சா, உடனே ராராங் என்ன பண்ணுறா, எல்லாருக்குமே சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறா. அவவா ஆட ஆரம்பிக்கிறான். தங்சான் என்ன பண்ணுறான்னா, அந்த ப்ளூ சில்வர் கேஜ் அப்படிங்கிறத போட்டு அந்த மனுஷனை பிடிச்சி வச்சிடறான். இப்போ இந்த மனுஷன் என்ன யோசிக்கிறாரு, பிளான்ட் தானே செஞ்சு விட்டலான்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. பிளான்ட் தான் நகர மாட்டேங்குது. மேலேருந்து நம்ம ஃப்ராண்டர் அவர் வேகமாக சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராரு. இப்போ தங்சான் அட்டாக் பண்ணலாம் ரெடி ஆகுறான். அதை பார்த்த உடனே மனுஷன் தன்னை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷனை போட்டுக்கிறாருப்பா. தங்சான் பர்பிள் காட் லைட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். அவர் அதை தடுத்துக்கிறாரு. இருந்தாலும் அடுத்து அட்டாக் பண்ணுறது யாருன்னா ஃபேட்டி. அவனுமே அவனோட 5th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இந்த அட்டாக் பேர் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மீட்டியார் ஸ்ட்ரைக். ஆக்சுவலாக இந்த 5வது சோல் ரிங்கை அவன் ஹன் பண்ணி முடிச்ச உடனே ஒரு லெட்டர் அமைச்சிருப்பான் ஃப்ராண்டருக்கு. இந்த மாதிரி நான் 5th சோல் ரிங் ஹன் பண்ணிட்டேன், ஆனால் அதோட எபிலிட்டி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் நேரில் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுதான் இவன் ரெடி பண்ணி வச்ச சர்ப்ரைஸ் போல தெரியுது. இருந்தாலுமே ஆஸ் எ டீச்சராக இவருக்கு சந்தோஷம் தான். அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மிஸ்டர் ஊஜி அவரை ஃபுல் ஃபோர்ஸில் தாக்குங்கடா அப்படிங்கிறாங்க. ஸோ ராராங் என்ன பண்ணுறான்னா, அவளோட 2 சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். 5th சோல் ஸ்கில் அது என்ன பண்ணுன்னா, இவங்களோட அட்டாக் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி 6th சோல் ஸ்கில் இவங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிடும். இப்போது மூபாய் அடிச்சாம் பாருங்க ஒரு அடி. பாவங்க அந்த ஊஜி, அவருடைய மூஞ்சி முகரெல்லாம் மாறி போச்சு. அதான் கேட்குறாங்க, அது என்ன ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, இவங்களோட சோல் பவர் மட்டும் இல்லாமல் இவங்களோட அட்டாக் பவர், இவங்களோட எபிலிட்டி எல்லாமே 70% இன்க்ரீஸ் ஆகிடும். வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு மனுஷனை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதவத்தி வேறு பாக்கி இருக்குது. மிஸ்டர் ஃப்ராண்டர் குட் லக் அப்படிங்கிறாங்க அர்லாங். இப்போ ஃப்ராண்டர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு, எங்கடா ஆட்களை காணோம் அப்படின்னு பார்த்தா இவன் பறந்துக்கிட்டு இருக்கான். டேய் நீ எப்படா பறக்க கற்றுக்கிட்டே அப்படிங்கிறாரு. அதான் அவன் சொல்கிறான், நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறான். ரொம்ப முக்கியம்டா பழமொழி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் மனுஷன். இப்போது தங்சான் என்ன சொல்கிறான்னா, இப்படியே சண்டை போய்கிட்டு இருந்தால் நமக்கு நல்லதில்லை, நம்ம என்ன பண்ணலாம், இதை ட்ராவில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவருமே பார்க்குறாரு, கரெக்டு அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அவரோட வின் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாராம். உடனே இவங்கெல்லாம் கீழே விழுந்துட்டா மாதிரியும் எந்திரிச்சு போதும் போதும் மாஸ்டர் நாங்கள் சரண்டர் ஆகிடுறோம் அப்படின்னு சொல்ல, அவருமே ஓகே ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஊஜியை டிஃபீட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஸோ மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிச்சு, சண்டை இதோட ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயா எல்லாருமே எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஃபேட்டி போய் நடுவில் நிற்கிறான். டே ஃபேட்டி உன்னில் ஓரம் போடா அப்படிங்கிறாங்க. பாவம்ப்பா ஃபேட்டி. இப்போது மாஸ்டர்ஸ் 2 பேருமே வாங்கினாங்களா அடி, காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு இங்கே அடிபட்டிருக்கு, இங்கே பாரு இங்கே அடிபட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நம்ம தானே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மார்ஷல் சோலோவில் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தயாராகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட படைகளை திரட்டி வச்சுருக்காங்க. ஏதோ போருக்கு போகிற மாதிரி அவ்வளோ படைகளை திரட்டி வச்சுருக்காங்க. எதுக்காகனா, இந்த ட்ரைப்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் போய் அட்டாக் பண்ணுறதுக்காக. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நீங்கள் காட்டுறாங்க. அவரும் அந்த போன்டோலோ இருப்பார்ல, 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக ரோராங் பற்றி பேசுகிறாங்க, ட்ரைபை பற்றி பேசுகிறாங்க, ஒன்றும் பெருசாக கிடையாது. இன்னொரு பக்கத்தில் நம்ம பசங்க அவங்க பார்த்தீங்கன்னா செஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம பூபாய்க்கு செஸ்ஸே விளையாட வராது போல தெரியுது. ஜூஜிங் தான் ஹெல்ப் பண்ணுறான். இப்போ ஃப்ராண்டர் கேட்குறாரு, உங்கள் பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவன் ஃபேட்டி என்ன சொல்கிறான், மாஸ்டர் நான் நிறைய ஊர் சுற்றிட்டேன், இதுக்கு மேலே சுற்றுற மாதிரி இல்லை, நான் இங்கேயே தங்கிடுறேன், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், யாருக்குன்னா பாடம் எடுக்கணும்னா கூட நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறான். இவரும் பார்க்குறாரு, இருந்து தொலை நாயே அப்படின்றாரு. இப்போது மூபாய் என்ன சொல்கிறான், அவன் எதுக்காக இங்கே இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு, ஒரு காரணத்தோடு தான் இருக்கான் அப்படிங்கிறான். அப்படியா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இப்போ நாங்கள் 7 பேரில் மொத்தம் 7 பேரில் இப்போ நாங்கள்லாம் திரும்பி போனதுக்கப்புறம் யார் இருப்பா, ஃபேட்டி மட்டும்தான் இருப்பான். ஆயோவில் தன்னுடைய ஃபேம் அப்படிங்கிறத பயன்படுத்தி சிலுமிஷ வேலைகள் செய்யறதுக்காக இங்கே இருக்கான் அப்படின்ன உடனே ஃபேட்டி என்ன சொல்கிறான், ஏய் என்னை பற்றி என்ன நினச்சிங்க, நான் ரொம்ப டீசெண்டான பர்சன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். எல்லாம் மண்டிலே அடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் மறுபடியும் நீங்கள் காட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைபை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார்ல, ஆக்சுவலாக இன்னும் பசங்க நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம்.
பரவாயில்ல, நம்ம ட்ரைப் வந்து வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ள நல்ல பாம்பு சத்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி இந்த மார்ஷல் சோலால் ஒவ்வொருத்தரையா வெளியில் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ராண்டர் வந்து தங்சானை கேட்குறாரு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது அவன் கண்டிப்பாக ஷாவை தேடி தான் போக போகிறான். அதுக்கப்புறமா அவனோட 6th சோல்ரிங் அப்படிங்கிறத ஹன் பண்ணுமா. அதை ஹன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கே போகிறது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, உனக்கு போகிறதுக்கு வேற இடம் இல்லை அப்படின்னா நீ திரும்ப இங்கே வந்துரு. நீ எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து உன்னை வெல்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மாஸ்டர் என்ன கேட்குறாருன்னா, நீ எப்போ கிளம்ப போகிற அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், நான் வந்து வெடிகாலையில் கிளம்புறேன். ஆக்சுவலாக அவளை பார்த்து 5 வருஷம் ஆச்சு. எனக்கு வந்து கவலையாக இருக்குது, அவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படிங்கிறான். இதே சமயத்தில் நம்ம ரோரோங்க இருக்கால, அவளுக்கு ஆஸ்கார் பற்றின கவலை. அவனுமே எங்கே இருக்கான் அப்படிங்கிறது தெரியல இல்லையா, அதனால் அவள் கொஞ்சம் கவலையில் இருக்கா. அவன் என்ன சொல்கிறா, அட்லீஸ்ட் அடுத்த முறை நம்ம மீட் பண்ணும்போது 7 பேருமே ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறா. ஸோ இப்போ மூபா என்ன சொல்கிறான், தங்சான் என்ன தான் வந்து உன்னுடைய பவர் என்னோட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து என்னோட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறான். ஸோ நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூபாய் சொல்கிறான். அதுக்கு தங்சான் என்ன சொல்கிறான்னா, அப்போ நீ இன்னும் ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் தெரியுமா, இன்னைக்கு நீ பார்த்ததை விட என்னோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் வந்து கிரேட் சோல் அண்ட் மாஸ்டர்ஸாக ஆகிறத பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. இப்போ ரோராங்க்கு திடீர்னு தலை வலிக்குதுங்க. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியல, திடீர்னு வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறா. சும்மாவா பழமொழி சொன்னாங்க, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும்னு. அங்கே வர பிரச்சனைக்கு இவளுக்கு இப்பயே தெரியுது போல அறிகுறி. இங்கே ட்ரைபில் ரோந்து பணியில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையாக முடிச்சு விட்டே வராங்க. இப்போ ஒருத்தன் பார்க்குறான், ஐயோ ஓடுறான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடினா அவனையுமே அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், சிக்னல் ஃபயரை ஆன் பண்ணிடுறான். இப்போது அட்டாக் நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ட்ரைபுக்கு போயிடுச்சு. இங்கே வந்தவன் பார்க்குறான், ஏன்டா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க, சேஞ்ச் ஆஃப் பிளான், போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். எல்லாருமே எகிரி குதிச்சு போகிறாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. அங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.